தங்களுக்கு வழங்கப்பட்ட வெகுமதியை முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தாதன்குளம் கிராம மக்கள். கனமழை காரணமாக ஸ்ரீவைகுண்டம் அருகே ஏற்பட்ட வெள்ளத்தில் திருச்செந்தூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் சிக்கிக் கொண்டது. அதில் பயணித்த பயணிகள் சிலர் தண்டவாளம் வழியே நடந்து தாதன்குளம் கிராமத்தை சென்றடைந்தனர். அவர்களுக்கு உணவு கொடுத்து உபசரித்த கிராம மக்கள் செய்துங்கநல்லூருக்கு பத்திரமாக அனுப்பி வைத்தனர். உரிய நேரத்தில் உதவிய தாதன்குளம் கிராம மக்களுக்கு ரயில்வே நிர்வாகம் 15,000 ரூபாயை வெகுமதியாக அளித்தது. அந்த தொகையை கிராம மக்கள் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்காக தூத்துக்குடி MP கனிமொழியிடம் வழங்கினர். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மனிதாபிமானத்துடன் உதவியதாக கூறும் தாதன்குளம் மக்கள் பாலக்காடு ரயிலை தங்களது ஊரில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மாமல்லபுரம் அருகே கடல் அலையில் சிக்கிய மாணவியின் உடல் கிடைத்த நிலையில் அவருடன் சென்ற மாணவரின் உடலும் கரை ஒதுங்கியுள்ளது. சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் திருப்போரூர் காலவாக்கத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவரை அதே கல்லூரியில் படிக்கும் 1ஆம் ஆண்டு மாணவர் காதலித்து வந்ததாக தெரிகிறது. இருவரும் தனித்தனி சைக்கிளில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சூளேரிக்காடு கடற்கரை வந்துள்ளனர். இருவரும் கடலின் அழகை ரசித்த நிலையில் மாணவியை ராட்சத அலை இழுத்துச் சென்றுள்ளது. இதனால் பதற்றமடைந்த மாணவர் மாணவியை காப்பாற்ற கடலுக்குள் சென்றுள்ளார். மாணவியின் உடல் நேற்று முன்தினம் கரை ஒதுங்கிய நிலையில் நெமேலிக்குப்பம் கடற்கரையில் மாணவரின் உடல் நேற்று கரை ஒதுங்கியது. திருப்பதி கோயிலில் 2023ஆம் ஆண்டில் காணிக்கையாக மட்டும் 1398 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வீற்றிருக்கும் ஏழுமலையானை ஆண்டு முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். அதன்படி 2023ஆம் ஆண்டு முழுவதும் சுமார் 2.5 கோடி பக்தர்கள் ஏழுமலையானை தரிசித்திருப்பதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. மேலும் அவர்கள் காணிக்கையாக மட்டும் 1398 கோடி ரூபாய் செலுத்தியுள்ளனர். ஜூலை மாதத்தில் அதிகபட்சமாக 129 கோடி ரூபாயும், குறைவாக நவம்பர் மாதத்தில் 108 கோடி ரூபாயும் ஏழுமலையானுக்கு காணிக்கையாக கிடைத்துள்ளது. கடந்த 20 மாதங்களாக ஏழுமலையானுக்கு மாதந்தோறும் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக காணிக்கையாக கிடைத்துள்ளது.